நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு போன் நேரம் யார் கொடுத்தாங்க நீ தெரிஞ்சுக்க நினைக்கிறல்ல? அது நான் தான். மாலதி. ஆமா மாலதி, நீ உன்னோட மூச்சை விடுறதுக்கு முன்னாடியே என்னோட சத்தியத்தை உடைச்சிட்ட. ஆனா மாலதி, நான் உன் மேல சத்தியமா சொல்றேன், எங்க கிட்ட இதை தவிர வேற வழியே இல்ல மாலதி. ஒருவேளை கடவுளே என்னுடைய இடத்துல இருந்திருந்தாலும் அவரும் இதைத்தான் பண்ணிருப்பாரு. இது எப்படிக்கா உன்னால பண்ண முடிஞ்சது? மாலதி செத்து போயிட்டா மாலதி. எத்தனை முறை சொல்லிருப்பேன்க்கா, இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காதுன்னு. முன்னாடி துடி துடிச்சு போயிருக்கேன்க்கா. நீ எதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சனோ அதான் நீ பண்ணிருக்க. என் மேல உனக்கு அன்பு இருந்தா நான் சொன்னதை கேட்டிருப்பேன்ல. ஒரு பிஞ்சு பிஞ்சு குழந்தையோட உயிரை நீ உன்கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப தூரமாக்கிட்டேக்கா. அந்த சின்ன குழந்தைய. அக்கா, நீ எனக்கு வாழ்க்கையை கொடுக்கலக்கா, பெரிய தண்டனையை கொடுத்துட்ட. என் ஆத்மாவை உயிரோட இருக்கும் போதே சாகடிச்சிட்டக்கா. நீ எனக்கு உயிரை கொடுக்கலக்கா, மரணத்தை கொடுத்துட்ட. நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்க்கா. கண்டிப்பா என்னைக்குமே உன்னை மன்னிக்க போறதில்ல. இப்படி அடப்பிடிக்கிறத விட மாலதி, எனக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத. அப்புறம் முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பி போ. மாலதி, அக்கா ப்ளீஸ். மாலதி, நீ என்னோட தங்கச்சி காரியத்துக்கு வாழ்க்கை போறா. நான் உனக்கு கண்டிப்பா மன்னிக்க போறதில்ல. இங்க இருந்து போயிடு. இந்த பிடிவாதத்தை விட்டதல்ல மாலதி. அக்கா, இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நான் இங்க இருந்து எழுந்து போயிடுவேன். மாலதி, நீ என்கிட்ட எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுற மாலதி? வேற என்ன பண்ண சொல்ற? ஆர்த்தி எடுக்க சொல்றியா? தங்க மெடல் கொடுக்க சொல்றியா? சின்ன வயசுல இருந்து நீ இப்படிதான் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டு வர. என் சந்தோஷத்துக்காக நீ உன் சந்தோஷத்தை அழிச்சுக்கிற. ஸ்கூல் பஸ்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்காரணும்னு நினைச்சனா நீ எதிர்த்து என்ன அங்க உட்கார வைப்ப. சித்தப்பா ஸ்வீட் கொண்டு வந்தா நீ இதை கொஞ்சம் கூட சாப்பிடாம எல்லாத்தையும் எனக்கே கொண்டு வந்து கொடுப்ப. பாட்டி எப்பெல்லாம் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்களோ அதெல்லாம் நீ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் போட்டுக்க கொடுப்ப. இந்த ட்ரெஸ் மாலதிக்கு தான் கரெக்டா இருக்கும்னு சொல்வேன். இல்ல உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாலும் இல்ல மாலதிக்கு தான் இந்த ட்ரெஸ் அழகா இருக்கும்னு சொல்வேன். வீட்டுல நடக்கிற எல்லா நல்ல விஷயத்துக்கும் மாலதிக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன். இந்த அளவுக்கு இருக்கிற உன்னோட அன்பு இவ்வளவு தூரம் வரும்னு, உன் குழந்தைய அழைக்கிற அளவுக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் நம்ம அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்க்கா, நான் இந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டேன். அதுக்கு இந்த கேன்சரால நான் இறந்து போயிருப்பேன். ஆனா நீ இப்ப பண்ண காரியத்துக்கு இனிமே நான் ஒவ்வொரு நாளும் செத்து பழைக்க போறேன். எனக்கு உயிர் வாழணும்னு விருப்பமே இல்ல. அக்கா ப்ளீஸ் எனக்கு விடுதலை பண்ணி கொடுக்கா. ப்ளீஸ், எனக்கு உயிர் வாழ விருப்பம் இல்ல. உயிர் வாழ விருப்பமே இல்ல. மாலதி, இந்த வாழ்க்கை வெறும் உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல. யாரெல்லாம் உன் கூட சேர்ந்திருக்காங்களோ அவங்களோட மூச்சு காத்து உன்னோட மூச்சு காத்து ஒன்னாதான் இருக்கு. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இருக்கிற மத்த எல்லாரும் நல்லபடியா வாழ்வாங்கன்னு நினைக்கிறியா? அவங்களோட இதயமோ உன்னோட இதயத்தோட நின்னு போயிடும்டி. உன் உயிர் போகும்போது அவங்களோட உயிரும் சேர்ந்து போயிடும். இப்ப என்ன பேசிட்டு இருக்க? சின்ன வயசுல நான் பண்ண தியாகத்தை எல்லாம் இப்பெல்லாம் அந்த கண்ணோடத்துல பார்க்க கூடாது.
எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இப்ப வெறும் அந்த ஸ்கூல் பஸ்ஸோட விண்டோ சீட் பத்தி மட்டும் தான் முக்கிர. ஆனா எனக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா மாலதி? என்னோட மேக்ஸ் டீச்சர் சேருக்கு கீழே நீ முள்ளு செடியை கொண்டு போய் வச்ச. ஏன்னா அன்னைக்கு நான் என்னோட மேக்ஸ் ஹோம்வொர்க் கம்ப்ளீட் பண்ணாததால அவங்க என்ன பெஞ்ச் மேல நிக்க வச்சாங்க. இது ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னடா இதுவாது உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளோட பாக்கெட் மணில ஒரு ரூபாயா நீ சேர்த்து வச்சு நீ எனக்கு கிஃப்ட் வாங்க போவியே. இல்ல உனக்கு இதுவாது ஞாபகம் இருக்கா? எந்த ஒரு பொண்ணு தன்னோட கையால அவ குடிச்ச காஃபி கப்ப கூட கிச்சன்ல போடாதவ எனக்காக கிச்சனுக்கு போய் அவ பரோட்டா பண்ண கத்துக்கிட்டா. அது ஏன்னா அவளோட அக்காக்கு பரோட்டா பிடிக்கும்னு. இப்ப பரோட்டாவை பத்தி பேசுறது சம்பந்தம் இல்லாத விஷயம்க்கா. இது ஒரு சின்ன குழந்தையோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாரோட எதிர்பார்ப்பையும் நீ பலி கொடுத்துட்ட. இது தவிர என்கிட்ட வேற எந்த வழியுமே இல்லடி. உனக்கு புரியலையா? வழி இருக்குக்கா, வழி இருக்கு. எது நடக்கணும்னு இருந்ததோ அது அப்படியே நடக்க விட்டுருக்கணும். போற உயிருக்காக வர உயிரை நீ தடுத்திருக்க கூடாது. இதான் இந்த உலகத்தோட நீதி. இந்த உலகத்துல நீ இருந்துகிட்டே பெரிய தப்பு பண்ணிட்டக்கா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. மாலதி ப்ளீஸ், மாலதி ப்ளீஸ், என்னோட சூழ்நிலையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ தாக்கா என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ் இப்பவே இங்க இருந்து போயிடு. மாலதி, ஜீவிதா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலினி, எனக்கு தெரியுமா, உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நம்ம குடும்பத்தார் முன்னாடி நான் உன்னோட பேச்சை கண்டிச்சது. அப்ப எனக்கு வேற வழி இல்ல. அப்புறம் எனக்கு இதுவும் தெரியுமா, உன்னோட வார்த்தையை யாராவது எதிர்த்து பேசினா உனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு. என் பேச்சுக்கு எதிரா இல்லப்பா, உண்மைக்கு எதிரா. ஆனா திடீர்னு நீங்களும் எப்படி மாறுனீங்க? அன்னைக்கு ஜீவிதா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லார் முன்னாடியும் அவளோட அபார்ஷனை பத்தி பேசினப்போ அத வேண்டான்னு முதல்ல நீங்க தானே மறுத்தீங்க. ஆனா இன்னைக்கு உங்க முடிவுல எப்படி இந்த மாற்றம் வந்துச்சு? அன்னைக்கு நான் இந்த குடும்பத்தோட தலைவனா இருந்ததால அப்படி யோசிக்க வேண்டிய நிலைமையாயிடுச்சு. அப்போ எனக்கும் இந்த குடும்பத்தோட வாரிசு தான் தெரிஞ்சான். இன்னைக்கு நான் அதே விஷயத்த இன்னைக்கு கண்ணோட்டத்துல பார்த்தா அன்னைக்கு நான் அப்படி யோசிச்சது தப்புன்னு நினைக்கிறேன். நீயும் உன் ஜீவிதா பத்தி யோசிச்சு பார்த்தா உனக்கு இப்படித்தான் தோணும், அவ பண்ணது கரெக்ட் தான். அப்படி இல்லம்மா, அந்த குழந்தைய தொலைச்சதுல எனக்கும் வருத்தம் தான். ஆனா அதுக்கு பதிலா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மாலத்தி பொழைச்சதும் பெரிய வரம் தான். அதனால நான் சொல்றத நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஜீவிதாவை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அது கண்டிப்பா ஐயா, உங்களுக்கு போன் வந்திருக்கு. மா,
நான் சொன்னதை நீ நல்லா யோசிச்சு பாரு. மாலதி ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ், நான் சொல்றேன். காயினோட ஒரு பக்கத்தை பார்த்து நீ அதை டிசைட் பண்ண முடியாது. அது தலையா பூவான, அதுக்கு 2 பக்கத்தையும் பார்க்கணும். அண்ணி எப்ப இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அப்படின்னா அப்படின்னா உனக்கும் இந்த விஷயம் முன்னாடி தெரியுமா? விஸ்வா, நீ உனக்கு தெரிஞ்ச என்கிட்ட சொல்லல. ஹே லிசன், நீ பண்றது எல்லாமே தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் தப்பு பண்றேனா? அப்போ அப்போ அக்கா அக்காவா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க இதயத்தை எந்த அளவுக்கு கல்லாக்கி இருந்தா இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பாங்க. ஆனா ஆனா உன்னால அவங்கள புரிஞ்சுக்க முடியல. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு. விஸ்வா நீ இப்போ ஒன்றும் பேச வேண்டாம். மாலதிக்கு உடம்பு சரியில்லை, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்னன்னா உடம்பு சரியில்லைன்னா எது வேணாலும் பேசுவானா? அண்ணி தன்னோட லைஃபையே மறந்துட்டு இவளை காப்பாத்திருக்காங்க, இவளுக்கு லைஃப் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்கள இந்த ரூமை விட்டு போக சொல்லிட்டா. இப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுது? உலகத்துல மத்தவங்களுக்கு உதவி செய்யறதே ரொம்ப வேஸ்ட். அப்புறம் மாலதி, நீ மத்தவங்களுக்கு வார்னிங் கொடுப்பல, நான் இதை பண்ணுவேன் இதை பண்ண மாட்டேன்னு. இப்ப நான் உனக்கு வார்னிங் தரேன். ஒருவேளை நீ அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேட்கலனா நான் உங்ககிட்ட எப்பவும் பேச மாட்டேன். இது சத்தியம். விஸ்வா நான் சொல்றதை கேட்டுப்போ. ஜீவிதா, பாட்டி பாட்டி, நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன் பாட்டி. 1000 வாட்டி நான் யோசிச்சு பார்த்துட்டேன். ஒருவேளை இன்னொரு 1000 வாட்டி நான் யோசிச்சு பார்த்தாலும் மாலதியை காப்பாத்துறதுக்கு இது தவிர வேற எந்த வழியும் எனக்கு கிடைச்சிருக்காது பாட்டி. வேற எந்த வழி எனக்கு தெரியல பாட்டி. எனக்கு தெரியுமா, மாலதியோட வாழ்க்கைக்காக ஓ வாழ்க்கையை தியாகம் செய்ய தயங்க மாட்டேன்னு தெரியும். உனக்கு மாலதியை விட வேற எதுவும் பெருசு இல்லை. ஆனா ஜீவிதா, நடந்த எல்லாத்தையுமே எங்க கிட்ட சொல்லாம பாட்டி ப்ளீஸ் சொல்லுங்க பாட்டி, ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க என் மேல கோவமா இல்லல்ல பாட்டி? என் மேல கோவமா இல்லல்ல? நீங்க சொல்லுங்க. இல்லம்மா ஜீவிதா, எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லை. ஆனா உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. நீ செஞ்ச இந்த காரியத்தினால எங்க எல்லார் கண்ணுக்கும் நீ தெய்வமா தெரியற. உன்ன மாதிரி ஒருத்தி என் வீட்டுல பிறந்ததை நினைச்சு பெருமைப்படுறேன். நீ நல்லா இருக்கணும்மா. இந்த மாலதி, இதை சாப்பிட எழுதுற. உங்களுக்கு தெரியும்ல மாமா, உங்களுக்கும் தெரியும்ல அக்கா இப்படிதான் பண்ண போறான்னு. ஏன் நீங்க அவளை தடுக்கல? அட்லீஸ்ட் நீங்களாவது தடுத்திருக்கலாம்ல. மாலதி, உன்னோட எல்லா கேள்விக்கும் பதில் நான் சொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை உன் இடத்துல ஜீவிதா இருந்து ஜீவிதா இடத்துல நீ இருந்தா உன் வயித்துல ஒரு குழந்தை வளர்றதா வச்சுக்கலாம். அந்த குழந்தைய தியாகம் பண்ணாதான் உன் அக்கா உயிரை காப்பாற்ற முடியும்னா அப்ப நீ என்ன செஞ்சிருப்ப? இதையே தானே நீயும் செஞ்சிருப்ப. உண்மையை மட்டும் சொல்லு. நீ உன் குழந்தைய பார்த்திருப்பியா இல்ல உங்க அக்காவை பார்த்திருப்பியா? என் கேள்வியை நல்லா யோசிச்சு பார்த்து சரியான பதில சொல்லு. உன்னோட மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ என்ன செஞ்சிருப்ப? ஜீவிதா என்ன டிசிஷன் எடுத்தாலோ
அதையே தான் நீயும் செஞ்சிருப்ப. உன் அக்காவை நீ சாக விடுவியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயத்த பத்தி நினைச்சாதான் பயமா இருக்கு. என்னன்னா, மலதி இதே மாதிரி தான் என்கிட்ட எப்பவும் பிடிவாதமா இருப்பாளா? அவ என்ன என்னைக்குமே மன்னிக்க மாட்டாளா? என்னைக்கும் இல்ல. மலதி, நான் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேங்கா. மலதி, நீ இப்ப ரூம் விட்டு வெளியே வந்த, முதல்ல நீ உள்ள போ. என்னைக்கும் மன்னிக்க முடியாதுக்கா. அக்கா, மன்னிப்பு கேட்கறவங்கள விட மன்னிப்பு கொடுக்கறவங்க தான் பெரியவங்க. நான் உன்னை மன்னிச்சு உன்னை விட எப்படிக்கா பெரிய ஆளா ஆக முடியும்? அக்கா, நீ எனக்காக என்ன பண்ணியோ அதுக்காக நீ எனக்கு ஒரு கடவுள் ஆயிட்டக்கா. மலதி, அக்கா, நான் எனக்கு இருந்த கோவத்துல உன்னை ஏதோ ரொம்ப அதிகமா பேசி திட்டிட்டேன். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் இத நீ செய்யறதுக்கு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னு. நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பக்கா. மாமா மட்டும் எனக்கு புரிய வைக்கலன்னா இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்காது. கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. அவர் சொன்னபடி நான் உன் இடத்துல இருந்திருந்தா, ஒருவேளை உன்ன மாதிரி பண்ண வேண்டி இருந்ததுன்னா நான் இத பண்றதுக்கு கொஞ்சம் பயந்திருப்பேன். ஆனா நீ இத பண்ணிட்டக்கா. அக்கா, நீ பண்ண உதவிக்கு நான் உனக்கு என்ன பண்ணாலும் ஈடாகாது. ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் வராம இருந்திருந்தா உன்னை இப்படி நான் பேசிருக்க மாட்டேன்ல. என்ன மன்னிச்சிருக்கா ப்ளீஸ். மலதி, நீ இப்படி எல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ரூம்குள்ள போய் ரெஸ்ட் எடு மலதி. வினய், நீங்க எதுக்காக இவ்வளவு வெளியே வரவிட்டீங்க? நீங்க அப்படி தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. மாலதியை யாராவது தடுக்க முடியுமா? அதுவும் உன்னை பார்க்க வரும்போது நாங்க எப்படி தடுக்க முடியும்? உனக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? I'm sorry அக்கா. I'm sorry. கண்டிப்பா இல்ல மலதி. நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு. நீ முதல்ல உன்னோட ரூமுக்கு போ. போலாம். அக்கா, அக்கா, நான் இனிமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்னால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். நீ எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம். என்ன கட்டிப்புடி. எப்படி இருக்கு மாலதி? குட் நியூஸ். எவ்வளவு நாள் ஆகும் நான் நினைச்சனோ அதை விட சீக்கிரமாவே மாலதி குணமாயிட்டாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப சீக்கிரமாவே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். உண்மையாவா டாக்டர்? இப்பவே போட்டா? சீக்கிரம்னா இவ்வளவு சீக்கிரம் இல்ல. எப்ப போகணும்னு நான் சொல்றேன். டேக் கேர். விஸ்வா, நீ கேட்டியா? நான் சீக்கிரம் வீட்டுக்கு போலாமா? அம்மா, நீ என்ன விட்டுட்டு இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த?
நான் உங்ககிட்ட அப்படி என்ன கொடுத்து வச்சிருக்கேன் உன்னை விட்டு ஓடுறதுக்கு? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், தேங்க்யூ நீ அன்னிக்கிட்ட சாரி கேட்டதுக்கு. அதாவது உன்னோட பிடிவாதத்தை விட்டு கொடுத்ததுக்கு. அப்புறம் நான் இப்போ உன்னோட காது பிடிக்க போறேன். இங்க வா. ஏகிட்ட பேச மாட்டியா? சரி விடு, பரவாயில்ல. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் சைலண்டா இருக்கிறது கூட நல்லதுக்கு தான்.